சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமா வெங்கட். புதன் கிரகத்தின் பங்கு ஒருவருடைய அறிவாற்றலை எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி. இப்போ இந்த புதன் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும், புத்திமான், அறிவாளி. அதே மாதிரி நம்ம இந்த கதைகளில் பார்க்கும்போது தென்னாலிராமன் அப்படிங்கிறது புதன்னு சொல்லலாம், விகடகவி அப்படிங்கிறது புதன் சொல்லலாம். சிந்திக்கவும் வைக்கும், சிரிக்கவும் வைக்கும், ரெண்டு செயல்களை செய்யக்கூடியது. இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது புதனுடைய ஃபஸ்ட்டு ஒரு ஐடென்டிட்டி அப்படிங்கிறது சொல்லலாம். ஒருத்தங்களை இந்த புதன் அவங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். இப்போ உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு மேஷ ராசியில் புதன் இருந்தாங்க, ஒருத்தங்களுக்கு மேஷ ராசியில் புதன் இருக்கிறாங்க. இந்த புதன் எந்த விதமான வேலையை செய்யும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வேண்டாத பிரச்சனைகளை தான் இழுத்து விடும். அந்த மனம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, பூர்வீகம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. கடன் சுமை அப்படிங்கிறத குறைக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தும். நான் பாக்கியத்துக்காக செலவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே ஆழாக்கும். எனக்கு தானாக கிடைக்க வேண்டிய ஒன்றுக்கு நான் அதிக செலவு கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த புதன் கிரகம் செய்ய வைக்குமானா, மேஷ ராசியில் யாருக்கு புதன் இருக்குதோ அவங்களுக்கு கண்டிப்பாக செய்ய வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி கும்ப ராசியில் புதன் இருக்கலாமா அப்படின்னா இருக்கக்கூடாது. துலாம் ராசியில் புதன் இருக்கலாமானா இருக்கக்கூடாது. இந்த 3 ராசிகளையும் புதன் அமர்வது அப்படிங்கிறது பிரச்சனைகளை கொடுக்கும். இந்த மதியுக மந்திரின்னு சொல்லுவாங்க, அந்த மதியுகமும் செயல்படாது, மந்திரியும் அவங்களுக்கு துணை வர மாட்டார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. நான் ஓவர் புத்திசாலின்னு யார் சொல்கிறீங்களோ, உங்கள் ஜாதகத்தில் புதன் மேஷராசியில், துலாம் ராசியில், கும்பராசியில் இருக்கிறீங்களான்னு பாருங்கள். உங்களுடைய பேச்சு மட்டும்தான் அப்படி இருக்கும், செயல்பாடுகள் அப்படிங்கிற இருக்காது. உங்களுடைய நண்பர்கள் யாராட்டி அப்படி சொல்லின்னு இருந்தாங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். இந்த புதன் தகவல் தொடர்பு அப்படிங்கிறது சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் நிறைய கொடுக்கும். அதனாலேயே பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஒன்றுக்கு ஒன்று மாற்றி சொல்கிறது. நான் ஒரு செயலை அடுத்தவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கரெக்டாக போய் அவங்களுக்கு ரீச் ஆகணும். ஆனால் அது அவங்களுக்கு ரீச் ஆகாது. அது அவங்களுக்கு பிரச்சனைகளை தான் கொடுக்கும். ஒன்றுக்கொன்னா மாற்றி செலவு பண்ணுறது, அவமானத்திற்கு உள்ளாவது. செலவு அப்படிங்கிறத விட விரயம் அதை செய்ய வைக்கிறது இந்த புதன் தான். முதன்மைத்துவம் அப்படிங்கிறது இருக்காது. நம்மளை ஒரு நடுநிலையாக அப்படிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மை இந்த கிரகத்திற்கு நம்ம ஜாதகத்தில் புதன் இங்கே இருந்தார்னா அதை செய்ய வைக்கும். அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. புதன் ஜாதகத்தில் நல்லா இருந்தாங்கன்னா பேரும் புகழும் அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டதும் நம்மளை தேடி வரக்கூடிய ஒரு தன்மையும் அந்த புதன் கொடுக்கும். என்னை ஒருத்தங்க தேடி வர்றாங்க, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, பட் என்னை உள்ளே அதில் கூப்பிட்டுக்கிறாங்க, என்னை செயல்படுத்துக்கிறாங்க, என்னை பயன்படுத்திக்கிறாங்க, நான் அவங்களுக்கு லாபமாக இருக்கேன். உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கிறாங்க, என்னை முன்னாடி விட்டுட்டு என்கிட்ட செலவு மாத்திரம் வாங்கிக்கிறாங்க, எனக்கு பேருமோ புகழுமோ இல்லைனா என்னை பயன்படுத்தவோ இல்லை, ஜஸ்ட் பேருக்கு மட்டும் என்னை வச்சுருக்காங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் கண்டிப்பாக நன்றாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஃபோன் வாங்குறீங்க, உதாரணமாக சொல்கிறேன், அந்த ஃபோன் எனக்கு நீண்ட நாள் பயன்படும், அதிக செலவு பண்ணி அப்படிங்கிறத வாங்குறீங்க. ஃபோனோட டெம்பர் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா, அது உடஞ்சி போயிடுது. உங்கள் ஜாதகத்தில் புதன் சரியாக இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பர்ஸ் வாங்குறீங்க, லைட்டாக ஜிப்பு போயிடுது, இல்லைனா கிழிஞ்சிடுறது, இல்லைனா அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. நான் 1000 ரூபா கொடுத்து வாங்குகிறேன், அது எனக்கு பயன்படணும் சொல்லி தான் வாங்குகிறோம், எனக்கு பயன்படலைன்னா உங்கள் ஜாதகத்தில் புத பகவான் சரியாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நான் செடி வளர்க்குறேன், ஆனால் எனக்கு செடி வளரவே இல்லை. எப்படி? ஒரு ரோஜா செடி வாங்குகிறேன், ரோஜா செடிக்கு தண்ணி விடுறேன், அழகாக பாதுகாத்து வளர்த்து வரேன், ஆனால் எனக்கு அந்த செடி பயன்படலை. இலை காய்கறிகள் அப்படிங்கிறது சொல்லுவோம், அதை நான் வளர்த்துறேன், ரோஜா பூவெல்லாம் வளருது, இலை காய்கறிகள் மாத்திரம், கீரை போடுறோம், கொத்தமல்லி போடுறோம், வீட்டில் எல்லாருமே போடுறாங்க, அதெல்லாம் போட்டு பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்ததுன்னா அது வளர்ந்து வரும், உங்களுக்கு பயன்படும். அது வளர்ந்து வரலைன்னா புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு பயன்படலை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த புதனை வலுப்படுத்துறதுக்கு என்ன பரிகாரம்? எனக்கு இப்படி தாங்க இருக்குது, என் ஃபோன் கேஸ் உடஞ்சி போயிடுது, டெம்பர் கிளாஸ் இதாகிடுது, ஃப்ளிப் கவர் எனக்கு கிழிஞ்சு போயிடுது, எனக்கு அது கிடைக்கல, என்ன பண்ணுறது? அதே மாதிரி நான் ஒரு
ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறேன், எனக்கு 1க்கு 2 ஆகுது, செலவு பண்ண வைக்குது, ஆதார் கார்டு தொலைஞ்சு போயிடுது, ஐடி கார்டு தொலைஞ்சு போயிடுது, என்ன பண்ணுறது? இதெல்லாம் புதன் சரியில்லாத ஒரு கிரகங்களாக உங்கள் ஜாதகத்தில் இருக்கும். பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இதெல்லாம் சரி பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு பரிகாரம். உங்கள்கிட்ட அந்த நிலை சரியா இல்லைன்னா அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். வேறு ஒருத்தங்க கையில் கொடுத்து அதை பயன்படுத்துங்க. சில காலங்கள் மட்டும்தான். எல்லா காலங்களும் இது பயன்படுமானா, லைஃப் லாங் நமக்கு இந்த பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா? சில காலங்களில் எனக்கு இந்த அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா நம்ம அமைதியாக இருந்துடணும். ஒரு உதாரணமாக ஒரு 4 வருஷங்கிறது நமக்கு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். எனக்கு இது ஒரு இன்ட்யூஷன்னு சொல்லலாம். இது நம்ம மழை வருது, கார்மேகமாக இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்போ கார்மேகமாக இருக்குன்னா துணி எடுத்து உள்ளே போட்டுருவோம், மழை வரப்போகுதுன்னு தெரியுதோ. அப்போ நமக்கு புதன் சரியில்லைன்னா இந்த அறிகுறிகள் தென்பட்டுது அப்படின்னா கொஞ்சம் அமைதியாக இருங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் அடுத்து என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. உதாரணமாக அக்கா தங்கச்சிக்குள்ளே லோன் வாங்குறாங்க. ஐயா நீ லோனுக்கு கையெழுத்து போடாத, அந்த கடனுக்கு நீ தான் கட்டணும் அப்படிங்கிறத சொல்லுவோம். புதன் நன்றாக இருந்தால் அந்த கையெழுத்தை, அந்த பணத்தை அவங்களே கட்டிடுவாங்க. அவங்க கட்ட மாட்டாங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் சரியா இல்லை, அந்த தண்டனை பணமாக நீங்கள் அதை சேர்த்து கட்டணும். வட்டிக்கு வட்டி, குட்டிக்கு குட்டின்னு எல்லாமே கூட்டிகிட்டு போகும். நீங்கள் அந்த பணத்தை கட்டணும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. புதன் ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி இருந்தார்னா நிறைய நல்லதுகள் பண்ணுவார். அதே மாதிரி நம்மளை அறியாமலே 1க்கு 2 செயல்களாக செய்ய தூண்டுவார் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. அக்ஷய லக்ன பദ്ധதி படித்த நண்பர்களுக்கு தெரியும் புதன் நம்ம ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அந்த எந்த விதமாக பயன்படும் அப்படிங்கிறது. அவங்க அதே வழிபாதையில் நம்ம சொன்ன அந்த குறுகிய காலங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.